ஸோ இந்த மாதுளை அப்படின்னு சொல்லும்பொழுது தினமுமே சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கை கால்களில் வந்து ஒரு நடுக்கம் ஏற்படுறது, ஸோ பாடியில் வந்து ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணமாவதற்கும் நம்ம என்ன பண்ணலான்னா மாதுளை ரொம்ப சிறந்தது. ஸோ மாதுளையும் சாப்பிட்லாம். இல்லை மாதுளை நம்ம ஜூஸ் போடுறோன்னா தண்ணீர் ரொம்ப சேர்க்காமல் அதில் சுகர் மில்க் எதுவுமே ஆட் பண்ணாமல் மாதுளை ஜூஸ் மட்டும் போட்டு அதை திக்காக ஒரு 100லேருந்து 150 ml ஸோ தினந்தோறும் ஒரு கிளாஸில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பழம்னா வெள்ளரி பழம். ஸோ வெள்ளரிக்காய் வந்து நம்ம பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் வெள்ளரி பழம். ஸோ நிறைய பேர் இந்த பழத்தை வந்து மறந்தே போயிட்டோம். ஸோ வெள்ளரி பழம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இதனால் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதை தொற்று இருக்கும், இல்லை கால் பாதை எரிச்சல் இருக்குது, ஒரு டயர்ட்னஸ், நிறைய பேருக்கு அல்சர் இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.